Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 செட்டர்ஸ் இன் ஹைக்யூ. ஹைக்யூல செட்டருக்குலாம் பஞ்சமே கிடையாது, எக்கச்சக்க செட்டர்ஸ் குவிஞ்சு கிடக்குறாங்க. பட் அதுல டாப் 5 பவர்ஃபுல்லான செட்டர்ஸ் யாருன்றது தான் நான் ஆர்டர் வைஸ் ரேங்கிங் பண்ணியிருக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நான் ஒரு கேரக்டரோட பவர் வைஸ் தான் அவங்கள ரேங்கிங் பண்ணியிருக்கிறேன். அது எதுக்காக ரேங்கிங் பண்றேன் அப்படின்ற ஒரு ரீசனையுமே நான் சொல்லிடுறேன். அது வேலிடா இருக்கா இல்லையன்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 5ல இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவலி ஒன்னு இல்ல, 2 செட்டர்ஸ். 2 பேருமே கிட்டத்தட்ட எனக்கு பாக்குறப்ப ஒரு ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபுக்ரடானியை சேர்ந்த அக்காசி, அப்புறம் நம்ம கராசுனோவை சேர்ந்த சுகவாரா. இன்னும் சிம்பிளா இந்த 2 செட்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அண்டர் ரேட்டட் செட்டர்ஸ் இன் ஹைக்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இவங்க 2 பேரோட கேம் பிளேவை அந்த அளவுக்கு நம்ம கண்ணுல பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. அவங்க ஃபுக்ரடானி அப்பப்பதான் வர்றாங்க, சோ அதனால நம்ம கண்ணுல காட்டல. பட் கராசுனோ என்னதான் மெயின் டீமாவே இருந்தாலும் அதுல காகியமான ஒரு ஜீனியஸ் இருக்கிறதுனால சுகவாராவை நம்ம கண்ணுல கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்க. மத்தபடி சுகவாராவுமே ஒரு சூப்பரான செட்டர் தான். 2 பேர்கிட்டயும் பெரிய அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்னு சொல்லி எதுவுமே கிடையாது. லைக் காகியமா இந்த மியா ஆட்சுமோ இவங்கள மாதிரி ஹை லெவல் செட்டர்ஸ் சொல்லி நம்ம சொல்லிடவே முடியாது. பட் ஒரு அட்டாக்கரை அடிக்க வைக்கிறதுக்கு தேவையான செட்டிங்க அவங்களால கொடுக்க முடியும். நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா போகுட்டோவா அக்காசியை தவிர வேற யாராலையும் சரியா ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதே மாதிரிதான் ஆசகிய காகியமா ஹேண்டில் பண்ணுவான், பட் நல்லால ஹேண்டில் பண்ணிக்கிற மாட்டான். சுகவாரா இருந்தா அப்படின்னா ஆசகிய வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணுவான். அதே மாதிரி சுகவாரா கோட்டுக்குள்ள வந்தாலே அந்த டீம் எவ்வளவு ஒரு வைபோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். சோ 2 செட்டர்ஸுமே கம்யூனிகேட்டிங்லயே ரொம்ப பெஸ்டான செட்டர்ஸ். ஒரு ஏச அடிக்க வைக்கவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னு வர்றப்ப மட்டும்தான் அவங்க 2 பேரோட கேம் பிளே கொஞ்சம் டவுன் ஆகும். அதனால மட்டும்தான் நான் நம்பர் 5ல வச்சிருக்கிறேன். இல்ல அப்படின்னா இவங்களுமே ஒரு சூப்பரான செட்டர்ஸ் தான். அதை தொடர்ந்து நம்பர் 4ல இருக்கிற செட்டர் வந்துட்டு சரியான பூனை பருவங்க. பயவுல என்ன எப்ப என்ன பண்ணுவான்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாது. இவன் பண்றதுலாம் அவ்வளவு சிம்பிளா இருக்கும், ஆனா கேடித்தனமான வேலையா பண்ணுவான் கென்மா. அந்த ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல அந்த ஒரு ஆப்பனன்ட் டீம் இருக்காங்க தெரியுமா, ஷாருக்காவான்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு கென்மா எப்படியா டயர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க ஒண்ணு அவனை மேனிபுலேட் பண்ணல, அவன் தான் இவங்களை இவ்வளவு நேரம் வச்சு மேனிபுலேட் பண்ணி கடைசியில வேற லெவல் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருவான். இவனை ஓடி ஓடி டயர்டாக்க வைக்கிறது அவங்களோட பிளானு, ஆனா இவங்க இதை பண்ணணும் அப்படின்றத கென்மாவோட பிளானு. இது என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மேட்சை பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் லாஸ்ட் கென்மா பண்ணுவான், அது அவங்களோட டீம் அப்படியே மொத்தமா கதிகளையும் போயிருவாங்க. அதனாலேயே நக்காமா அந்த ஒரு மேட்சை சூப்பராவே வின் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து இந்த டம்ஸ்டர் பேட்டில் ஃபர்ஸ்ட் செட்டோட லாஸ்ட் ஒன்னு பண்ணுவான் பாத்தீங்களா, எல்லாரும் இந்த லாஸ்ட் பாயிண்ட் எப்படிதான் முடிப்பாங்க, வேற லெவல் அடிச்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா கென்மா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. சிம்பிளா தூக்கி பிங்கரிங் அப்புறம் பாஸ்ல தான் கொடுப்பான். இத்தனைக்கு தேர்ட் டச் வேற வழியே இல்லாம உள்ள தள்ளுற மாதிரி தான் அவனும் தள்ளுவான். பட் அவன் அதை பிளான் பண்ணி தான் பண்ணான்றது அதுக்கு அப்புறமா தான் நமக்கே புரிஞ்சது. அந்த மாதிரி இவன் பண்ற எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயமா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அது ஒரு பாயிண்டா இருந்தாலும் அந்த ஆப்போனன்ட் டீமை கதி கிளங்க வச்சிடும். அந்த லெவலுக்கு ஒரு வேற லெவல் செட்டர்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டாமினான்னு பாக்குறப்ப இவனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒண்ணுதான் இவனோட டிஸ்அட்வான்டேஜ். இல்ல அப்படின்னா இவனுமே இன்னுமே வேற லெவல் டாப்ல போயிருக்க வேண்டிய ஒரு செட்டர் தான். எப்பவாச்சும் ஒரு நாள் இவன் ஹெவி கேம் விளையாண்டுட்டா அப்படின்னா ஒன்னு அடுத்த நாள் இவனுக்கு காய்ச்சல் வந்துடும். இல்ல அப்படின்னா ரொம்பவே உடம்பு லைக் கம்ப்ளீட்டாவே காசுல வந்து படுத்துறான்னு நீங்க சொல்லிடலாம், அந்த அளவுக்கு ஆயிடுவான். அதனாலதான் மோஸ்ட்லி நக்கமா வந்துட்டு செகண்ட் செட்டுக்கு மேல போக கூடாதுன்னு சொல்லி தான் நினைப்பாங்க. பட் கராசுனோ கூட தேர்ட் செட் லேண்டதுக்கு அப்புறம் தான் கென்மா வந்துட்டு செம்ம ஃபன்னா ஃபீல் பண்ணி அப்படின்னு அப்பதான் வாலிபால் லேண்டர் நினைச்சு சந்தோஷப்படுவான். ஆனா 3 செட் லேண்டர்ல என்ன மாதிரி ஆயிடுப்பான்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லிட்டரலி பயங்கரமா செத்து போன மாதிரி ஆயிடுவான். அந்த ஸ்டாமினா கம்மியா இருக்கிறதுனாலே இவனால ரொம்ப தூரம் அங்கிட்டு இங்கிட்டு ஓட முடியாது மத்த செட்டர்ஸ் மாதிரி. அது ஒண்ணுதான் இவனை கொஞ்சம் வீக்கா நம்ம கண்ணுல காட்டுது. மத்தபடி ஸ்ட்ராட்டஜின்னு வர்றப்ப பக்காவான கண்ணு இவனுக்குலாம். ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை தொடர்ந்து நம்பர் 3ல இருக்கிற கேரக்டர் வந்துட்டு த கிரேட் கிங் டோரு ஒய்காவா. சீசன் 1 and 2 பார்த்த எல்லாரோட மைண்ட் செட்டுமே கண்டிப்பா ஒய்காவா தான் இதுல பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா எல்லாருமே நினைச்சிருப்பீங்க. ஏன்னா சீசன் 1 and 2ல ஒய்காவாவை வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. 3 and 4ல தான் ஒய்காவா காணாம போயிருவான். மத்தபடி ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல அவனை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் செட்டர்னா செட்டர் வேலையை மட்டும் ஒழுங்கா பார்க்க வேண்டியதானடா, சர்வீஸ் ஏன்டா இவ்வளவு கொடூர மாட்டேங்கிற, ஏன்டா இப்படி கராசுனோ கதற விடுறா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே கேட்க தோணும். காகியமா பார்த்து பயந்த ஒரு மிக முக்கியமான செட்டர்னா அது டோரு ஒய்காவா தான். பயந்தான்னு சொல்றதை விட ஒரு போட்டியா எடுத்துக்கிட்டான், ஒரு லைக் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டான்னு கூட நீங்க சொல்லலாம். இவன மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூனியர் ஸ்கூல்ல ஆசைப்பட்டு இருப்பான் காகியமா. ஆனா இப்போ குருவையே மிஞ்சி போயிட்டான், அது வேற விஷயம். அதை நம்ம டாப் 2ல பார்ப்போம். பட் காகியமா ஒருத்தனை பாராட்டுறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. காகியமாவே ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒய்காவாவோட என்ட்ரியை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் வேற லெவல்ல செட் பண்ணுவேன், இவன் கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கடா அப்படின்ற மாதிரி கராசுனோ டீம் சொல்லுவான். அண்ட் மத்த செட்டர்ஸ் மாதிரி இல்லாம லைக் இந்த ஒரு ஜீனியஸ் சொல்லுவாங்க தெரியுமா, காகியமா தான் நம்ம ஜீனியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கத்துக்கிறது ரொம்பவே ஈஸி, டக்கு டக்குன்னு கத்துக்கிடுவாங்க. அதனாலதான் காகியமா இப்ப ஸ்டார் பிளேயரா இருக்கிறான். பட் ஒய்காவா நேச்சுரலி டேலண்டட் சத்தியமா கிடையாது. அவனோட ஹார்ட் ஒர்க்கால இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான். இது சீசன் 2 அந்த எண்டிங் எபிசோட் சம்திங் 24 தான் சொல்லி நினைக்கிறேன். அதுல அந்த ஒய்காவாவோட கோச் அந்த பிளாஷ்பேக்லயே சொல்லியிருப்பாரு இதெல்லாம். நேச்சுரலி டேலண்ட் இருக்கிறவங்க அவங்க ஈஸியாவே கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும் உடனே ஓவர் கம் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ண அவங்கள உன்னால பீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு.
பட் அதுக்காக நான் எதுக்காக கிவ் அப் பண்ணணும், நான் எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஒய்காவா வேற லெவல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். கிட்டத்தட்ட அந்த நேச்சுரலி டேலண்டடான ஒருத்தனுக்கு ஈக்குவலாவே தான் இருப்பான் ஒய்காவாவும். காகியாமா செட்டிங் மாதிரி தான் ஒய்காவாவோட செட்டிங் இருக்கும். ரெண்டு பேருமே செட்டிங்ல வேற லெவல் தான். பட் நம்மளால இவன் லெவலுக்கு எல்லாம் வர முடியாதுன்னு தெரிஞ்சும் அவனுக்கு போட்டி போடுவான் பாத்தீங்களா, தட்ஸ் ஒய்காவா. அதனாலதான் எனக்கு ஒய்காவா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான செட்டர். பட் ஸ்கில் வைஸ் பாக்குறப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால மட்டும்தான் நான் நம்பர் 3ல போட்டிருக்கேன். என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான செட்டர்னா அது ஒய்காவா தான். இதுக்கப்புறம் நான் சொல்ல போற ரெண்டு செட்டர்ஸ்மே யார ஃபர்ஸ்ட்ல வைக்கிறது யார செகண்ட்ல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கன்ஃபியூஷனோட தான் வச்சிருக்கிறேன். பட் நான் ரெண்டு பேரோட பவர்ஸையும் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. பட் என்னோட லிஸ்ட்ல என்ன பொறுத்தவரை செகண்டா இருக்கிறது கிங் ஆஃப் த கோர்ட் காகியாமா. லைக் இவனை பார்த்து பயப்படாத ஒரு டீம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இவன் கோர்ட்டுக்குள்ள வந்தாலே கிங் ஆஃப் த கோர்ட் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு காலத்துல தப்பான விதத்துல கேட்டது, ஈகோ பிடிச்ச கிங், ஈகோ கிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் நேஷனல்ஸ்ல வர்றப்ப அது ஒரு நல்ல விதமா கன்வே ஆக ஆரம்பிச்சது எல்லாருக்கும். உண்மையான கிங் ஆஃப் த கோர்ட்டா அப்பதான் காகியாமா மாறினா. ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னதான் சூப்பரான செட்டிங் ஸ்கில் இருந்தாலும் மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே குறை சொல்லி ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால சுத்தமா டீம் பிளேயர்ஸே அவனை மதிக்கிறது கிடையாது. ஆனா கராசுனோ அப்படின்ற ஒரு டீமை பார்த்ததுக்கு அப்புறம் அங்க சேஞ்ச் ஆனது அவனோட லைஃப். கராசுனோ டீமுக்குள்ள மட்டும் அவன் என்டர் ஆகாம இருந்திருந்தான், இல்ல வேற ஸ்கூல்ல எங்கேயாவது போய் சேர்ந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பா காகியமா இப்ப இந்த டாப் 2ல கூட வந்திருக்க மாட்டான். என்ன பொறுத்தவரை ஏன் டாப் 5ல கூட இருக்க மாட்டான்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈகோ அப்படின்ற ஒண்ணு அவனுக்கு ரொம்ப இருந்தது. பட் இதையும் ஓவர் கம் பண்ணி கூட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல டீம் எல்லாம் சொல்லவே முடியாது, நல்ல அருமையான ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது அவனுக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்ஸ் தான். காகியாமா கிட்ட எல்லாம் நீங்க செட்டிங் ஸ்கில் எதுவுமே இல்லைன்னா சொல்லிட முடியாது, ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஸ்கில்லுமே அவங்க கிட்ட இருக்கும். நீங்க இப்போ ஒண்ணு புதுசா ஏதாவது சொல்லணும்னா கூட நீங்க டக்குன்னு ஒரு நிமிஷம் சொன்னீங்கன்னா போதும், டக்குன்னு கேட்சப் பண்ணிக்கிட்டு அப்படியே போய் அதை செட் பண்ணுவான். அதைத்தான் சொல்லுவாங்க நேச்சுரலி டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. காகியாமா உண்மையிலேயே நேச்சுரலி டேலண்டடான ஒரு செட்டர். ரொம்பவே ஈஸியா எல்லா விஷயத்தையும் கத்துக்கிடுவான். அதனால அவனுக்கு நிறைய டெக்னிக்ஸும் தெரியும், ஒருத்தனுக்கு எப்படி செட் பண்ணணும்ன்றது ரொம்பவே சூப்பரா தெரியும். ஆனா அந்த நேஷனல்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வர அவனுக்காக மட்டும் செட் பண்ணிக்கிட்டு இருந்தான். பட் அந்த நேஷனல்ஸ்ல ஒரு அட்டாக்கரை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டு இருப்பான். டனாகாவை ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். டனாகாவை தேர்ட் செட்ல ஒரு ஷாட் அடிக்க வைப்பான் பாத்தீங்களா. அதுக்கு முன்னாடி அவன் நினைக்கிற ஒரே விஷயம், டனாகா ஃபர்ஸ்ட் செட்ல சூப்பராவே ஒரு கிராஸ் ஷாட் அடிச்சான், ஆனா அதுதான் டனாகாவோட ஒரு பெஸ்ட் வெப்பனா, அதை முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவான். பால வழக்கத்துக்கு மாறா அந்த ஆண்டனா கிட்ட பால தள்ளி ரொம்பவே தூரமா செட் பண்ணிடுவான். ஆனா டனாகா அதை வேற லெவல் ஒரு லைன் ஷாட் அடிப்பான் பாருங்க. அப்பதான் காகியாமாவுக்கு புரியும், இந்த மாதிரி ஒரு அட்டாக்கரை நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் காகியாமா ஒரு அட்டாக்கருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகி செட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி வர லைக் ஹினாட்டாவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஹினாட்டாக்கு மட்டும் பால் நல்லா செட் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதுக்கு அப்புறமா அவனோட டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பரா செட் பண்ண ஆரம்பிச்சான். சோ அதன் மூலமா நம்ம உண்மையாவே சொல்லிடலாம், இப்போதைக்கு கிங் ஆஃப் த கோர்ட்னா அது காகியாமா தான். இதுக்கப்புறம் அவனுமே இந்த ஈகோ பிடிச்ச கிங் அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு ரியல் கிங் ஆஃப் த கோர்ட்டாவே மாறிட்டான் காகியாமா. சோ அந்த ஈகோன்ற ஒண்ணுதான் அவனுக்கு நெகட்டிவ் இருந்தது, இப்ப அதுவுமே இல்ல. அப்புறம் இருந்தும் நான் செகண்ட்ல போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவன் எந்த வித நெகட்டிவுமே இல்லாத ஒருத்தன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நேரம் எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்பர் 1ல இருக்கிறது இனாரசாகியை சேர்ந்த மியா ஆட்சுமு. நிறைய பேரு கண்டிப்பா என்கிட்ட சண்டைக்கு கூட வரலாம், காகியாமா எதுக்கு ஃபர்ஸ்ட்ல போடல, மியா ஆட்சுமு தானே செகண்ட்ல இருக்கணும், காகியாமா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. பட் என்ன பொறுத்தவரை மியா ஆட்சுமு இஸ் தி பெஸ்ட் செட்டர். இல்ல ப்ரோ நீங்க ஏதோ இவன் ஜப்பான் லெவல்ல டாப் 1 செட்டரா இருக்கிறதுனால நீங்க இவனை நம்பர் 1ல போட்டுறீங்க அப்படிலாம் சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதெல்லாம் சத்தியமா கிடையாது. நான் இவனோட கேம் பிளேவையும் பார்த்திருக்கேன், காகியாமாவோட கேம் பிளேவையும் பார்த்திருக்கேன். காகியாமாவை பத்தி இப்ப நான் இவ்வளவு நேரம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் மியா ஆட்சுமு பக்கம் வரேன். ஆப்வியஸ்லி இவனுமே காகியாமா மாதிரி தான், அந்த ஈகோன்றது இவனுக்குமே கொஞ்சம் இருக்கதான் செய்யும், அதையும் நான் ஒத்துக்கிறேன். இவன் அந்த சின்ன வயசுல இருக்கும்போது இவனோட டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே சரியா பால் அடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் கேட்டுருவான், என்னடா என் பால்லாம் சூப்பரா தானே இருந்தது அப்புறம் எதுக்கு அடிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டயும் சண்டைக்கு போக தான் செய்வான். பட் காகியாமா லெவலுக்கு அந்த மேட்சுக்குள்ளே இறங்கி அவங்க வச்சு செய்யறது அந்த மாதிரிலாம் எதுவும் ரொம்பலாம் திட்ட மாட்டான். சோ அந்த ஈகோன்றது இவனுக்கு அந்த அளவுக்கு காகியாமா லெவலுக்கு அதிகம் நம்ம சொல்லிடவே முடியாது, அதுல ரொம்பவே கம்மி தான் இவனுக்கு. அதுலயும் இப்ப காகியாமாவை பத்தி கடைசி அவனுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் ஒரு அட்டாக்கருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு டனாகாவை எக்ஸாம்பிளா வச்சு. ஆனா அது ஆட்சுமோ காலகாலமா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு அட்டாக்கரை கஷ்டப்படவே விடக்கூடாது, அவன் என்னோட பால் அடிக்கணும், என்னோட பால ஒருத்தன் அடிக்கல அப்படின்னா அவன் அட்டாக்கரே கிடையாது அப்படின்ற மாதிரி செட் பண்ணக்கூடிய ஒரு செட்டர். இதைத்தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு அட்டாக்கருக்கு ஏத்த மாதிரி எவன் செட் பண்றானோ அவன் தான் பெஸ்டான செட்டர். அந்த விதத்துல ஆட்சுமோ மாதிரிலாம் எவனுமே கிடையாது. அவனுக்கு பால் எவ்வளவுதான் கஷ்டமா இருக்கட்டும், ரொம்பவே கீழே இருக்கட்டும், எவ்வளவு நாள் தள்ளி இருக்கட்டும், ஆனா அந்த அட்டாக்கருக்கு நம்ம பால கரெக்டா ரீச் பண்ண வைக்கணும், அது மட்டும் தான் அவனோட ஒரே மோட்டிவ். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் லைக் லிட்டரலி எவ்வளவு நாள் கஷ்டப்படுவாங்க, அதை நான் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பயங்கரமான சாக்ரிஃபைசிங் செட்டர். இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைசிங் செட்டரை நீங்க பார்க்கவே முடியாது ஹைக்யூல. என்னைக்காவது நம்ம காகியாமாக்கு கோச்சுக்கு கைத்தட்டி பார்த்திருக்கீங்களா? பல வாட்டி பாராட்டி இருக்காரு, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா கைத்தட்டுன்றது அதுவும் ஒரு ஆப்பனண்ட்டுக்கு கைத்தட்டுன்றது அதெல்லாம் மனசார வரணும். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ல அவர் பார்த்துட்டு கம்ப்ளீட்டா பிளாட் ஆயிருப்பாரு. தரமான செட்டிங், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழே போற பால அவ்வளவு சூப்பரா வந்து அப்புறம் பாஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா. அது வந்துட்டு ஒரு அட்டாக்கருக்கு அவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை. நீங்க எல்லாரும் சொல்லலாம் காகியாமா வந்துட்டு ஹினாட்டாக்கு செட் பண்ண
பண்ணுவான் ப்ரோ, அது மாதிரி ஆட்சுமுவால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சுமுவால முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணுவான் மாங்கால. காகியாமா மட்டும் தான் அவ்வளவு அக்யூரேட்டா ஹினாட்டாக்கு செட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அது சத்தியமா கிடையாது. அது ஆட்சுமுவாலையுமே முடியும். ஆட்சுமுமே கிட்டத்தட்ட காகியாமா என்னெல்லாம் பண்றானோ அது எல்லாத்தையுமே பண்ணுவான், இன்னுமே பெட்டரா பண்ணுவான். அது ஒண்ணு மட்டும் தான் இவங்க 2 பேருமே டிஃபரெண்டா என் கண்ணில் காட்டுச்சு. சோ அதனால மட்டும்தான் நான் ஆட்சுமுவை நம்பர் 1ல வச்சிருக்கிறேன். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆட்சுமு எதுக்கு ஜப்பான் லெவல்ல நம்பர் 1 செட்டரா இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஒரு அட்டாக்கருக்காக ரொம்ப ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி செட்டிங் பண்றதுன்றது யாராலையும் முடியாது. லைக் காகியாமா அதை ஓரளவு பண்ணா, பட் அதை விட ரொம்பவே சூப்பரா பண்றது ஆட்சுமு தான். அது ஒரே ஒரு ரீசன் தான் இவங்க 2 பேரும் டிஃபரெண்டா காட்டுச்சு எங்கல. இவ்வளவு சொல்லி உங்க மனசு கேட்கல அப்படின்னா பரவாயில்ல, நீங்க காகியாமாவே ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க, ஆட்சுமுவை செகண்ட்ல கூட வச்சுக்கோங்க. இதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு ஆட்சுமு தான் நம்பர் 1 பெஸ்ட் செட்டர்னு தோணுச்சு, அதை சொல்லிட்டேன். அப்படியே உங்களோட டாப் 5 லிஸ்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா பார்த்துட்டு நானும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.